பல அலுவலகங்களில் டீம் லீடர் அப்படின்னு ஒரு பதவி இருக்கிறது. ஐடி நிறுவனங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைங்க டீம் லீடராகவே கூட இருக்கலாம். ஐடி நிறுவனங்கள் தான் இல்லை, எந்த இடத்துலையுமே ஒரு குழுவாக இணைந்து வேலை செய்வது. அலுவலகங்களில் ஒரு பாஸ் இருக்கிறாரு, அவரு கீழே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜூனியர் மேனேஜர், அப்புறம் கிளார்க், இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனல் செட்டப் இருக்கிற இடத்துலையும் சரி, ஒரு தலைவனுக்குன்னு சில தகுதிகளை வரையறை செய்திருக்கிறார்கள். அந்த தகுதிகள் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நம்ம இந்திய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேனேஜர் வருவார், அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் ஒத்து வராங்களோ அவங்கள பக்கத்தில் வச்சுக்குவார். சில பேர்கிட்ட சில வீக்னஸ் இருக்குது அப்படின்னு வைங்களேன், சார் இவன் வேஸ்ட்டு சார், இவனால் ஒன்றும் பண்ண மாற்றிருங்க சார் அப்படிம்பாங்க. இல்லைன்னா அவரையே பிடிச்சி கண்ணா அப்படின்னாலும் திட்டிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்ககிட்டயே மேலே மேலே வேலையை கொடுக்கறது. இந்த ஒன்றும் செய்கிற மாதிரி செய்கிற மாதிரி சில பேர் தலையை காட்டுறது வாழை காட்டுறதுன்னு வேலை செய்வாங்க பாருங்க. இப்போ பாரு இப்படி கையில் ஒரு ஃபைலை வச்சுட்டு இங்கே போவாங்க, அங்கே வருவாங்க, அவர்கிட்ட பேசுவாங்க, இவர்கிட்ட பேசுவாங்க, என்னவோ பரபரப்பாக இருக்குமே தவிர குட் ஃபார் நத்திங் அப்படின்னா அதுக்கு அவர் தான் சரியானவர் இருப்பார். அல்டிமேட்டாக என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஆனால் எல்லா இடத்துக்கும் போவார், எல்லாரையும் பார்ப்பார், எல்லாரையும் பேசுவார், இந்த ஃபைலும் பாரு அந்த ஃபைலும் பாரு, அப்படியே வாய்கிழி வேதாந்தம் நடக்கும். ஆனால் வேலை ஒன்றும் இருக்காது. ஒரு தலைவன்கிற முறையில் இந்த மாதிரியானவர்களை அடையாளமும் காண வேண்டும். யாரை வச்சு என்ன மாதிரியான வேலையை முடிக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கு அடையாளம். அவரால் எதுவுமே முடியலன்னா ரைட்டு, நீங்கள் மாற்றிடுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஹெச்ஆர்ட்ட சொல்லுங்கள், வேறு டிபார்ட்மெண்ட்டில் போடுங்க, அது வேறு. ஆனால் முடிஞ்ச மட்டும் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு செல்வது, அதையும் தாண்டி அவர்களுடைய அந்த நிறுவனத்திற்கான பங்களிப்பை அவர்களே செய்பவர்களாக அவர்களை மாற்றுவது, முன்னேற்றுவது, இந்த தகுதியை இருந்தால் தான் அவன் தலைவன். அவன் சரியில்லை அவனை மாற்றுங்க, இவன் சரியில்லை இவனை மாற்றுங்க, இவருக்கு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுங்க, அவருக்கு போனஸ் கட் பண்ணுங்கன்னா அதுக்கு நீ என்ன, முதல்ல ஒன்றையே கட் பண்ணி அனுப்பணும். இதை நம்ம பெரியவங்க எவ்வளவு அழகாக இந்த செய்தியை கொண்டு வந்து ஒரு காப்பியத்தில் வச்சுருக்குறாங்க. அது எந்த காப்பியம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு சாமியார் ஒருத்தர் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், காட்டில் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு சின்ன ஆறு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இயற்கை சூழல் தானே, நிறைய பறவைகள் அப்புறம் குரங்குகள்லாம் அந்த பகுதியில் நிறைய இருக்குது. இந்த சாமியார்கள்லாம் கழுத்தில் ஒரு மாலை ஒன்று போட்டுக்கிட்டு அப்புறம் கமண்டலம் அப்படிம்பாங்க. கமண்டலம் எதுக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த மக்கு சொம்பு பக்கெட்டு அப்படிலாம் சின்னதாக செம்பு பாத்திரத்திலே செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், அது கமண்டலம் அப்படின்னு. அதில் தான் அவர் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போவார். அது குடிப்பதற்கு மட்டுமல்ல, ஆன்மீகமான சில பயிற்சிக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கமண்டலத்தை அவர் கையில் வச்சுருக்கிறார். நீங்கள் சாமியார் படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். பொதுவாக அகத்தியர் படங்கள்லாம் கையில் ஒரு கமண்டலம் வச்சுருப்பார், குள்ளமாக இருப்பார், கழுத்தில் மாலை போட்டிருப்பார். அவர் குளிக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் இந்த மாலை அப்புறம் கமண்டலம் இந்த கையை அப்படி வச்சுருப்பாங்களே, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி வி ஷேப்பில் இருக்கும், யூ ஷேப்பில் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்டாண்டு இருக்கும். அது மேலே தான் கையை வச்சுக்கிட்டு அவர் கண்ணை மூடி அப்படி தவம் பண்ணுவார். சரி, இது எல்லாத்தையும் அவர் கரையில் வச்சாருங்க. வச்சுட்டு ஆறில் இறங்கி குளிக்கிறார். பயப்பிள்ளைங்க மரத்து மேலே நம்ம நல்ல வால் பாட்டிங்கெல்லாம் இருக்குதுங்களே, அட்டகாசம் பண்ணுதுங்க. சில குரங்குலாம் அங்கேருந்து இறங்கி வந்தது, ஒரு 3 குரங்கு, அதுக்கு ஒரு டீம் லீடர் வேறு, அது அங்கேருந்து வந்தது, அப்படி இப்படி சுற்றி பார்த்துது. அதுக்கு என்ன தோணிச்சோ தெரில, சரியான விஷமக்கார குரங்குன்னு வைங்களேன். அது அவர் போட்டிருந்த அந்த மாலையை தூக்கி ஆற்றுல போட்டுச்சு. போட்டுட்டு மற்ற ரெண்டும் ரொம்ப சோகமாக பார்க்குது. அதான் நாங்கள் மட்டும் ஒழுக்கமான குரங்காக இருக்கணுமா அப்படின்னு மற்ற 2 குரங்கும் ஒழுக்கமாக இருக்கிறதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுது. இது ஒன்று கமான் ஜாயின் த பார்ட்டி அப்படின்னு, நீ 2 எடுத்து போடு அப்படின்னு இன்னொன்று அந்த கமண்டலத்தை எடுத்து போட்டது, இன்னொன்று அந்த ஸ்டாண்ட் எடுத்து ஆற்றுல போட்டுது. இப்போ இதெல்லாம் போட்டுக்கோ நேரம் கழிச்சு பெரியவர் அங்கேருந்து வந்தார். குளிச்சுட்டு அவர் வந்து கரையேறி பார்த்தா ஒன்று தீங்கானோம். அவர் தான் முனிவராச்சே, அவர் கண்ணை மூடி பார்த்தாரு, திருஷ்டியில் ஞான திருஷ்டியில் பார்த்தாரு. இதுங்க பண்ண வேலை தெரிஞ்சு போச்சு. இப்போ இது குரங்குகளை பிடிச்சி அடிக்கவும் முடியாது, இன்னும் அடிச்சா கிடைக்க போகுது. அதெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அதுங்களை திட்டவா முடியும்? அதுக்காக குரங்குங்களுக்கு சாபம் கொடுக்க முடியுமா? அதான் சாபம் கொடுக்குற இந்த பவரை போய் குரங்குகிட்டையா யூஸ் பண்ணுறது? அவர் எப்படி சொன்னார் பாருங்க. அதில் ஒரு குரங்கு பேர் நீலன் அப்படின்னு பேர், சரிங்களா? உன் குரங்கு புத்தியை காமிச்சிட்ட பார்த்தியா, நீ தான் டீம் லீடர் அப்படின்னு உன் வாழ்த்தனத்தை காமிச்சிட்ட. தபார், இனிமே நீ எதை தூக்கி தண்ணியில் போட்டாலும் அது முழுகாது, மிதக்க தான் மிதக்கும் போ அப்படின்னுட்டார்.
இதுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது சாபமா இல்லை என்னது இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னு. அது ஒன்றும் பெருசாக மைண்ட் பண்ணவும் இல்லை, போயிடுச்சு. ஆனால் பாருங்க, இதை கொண்டு வந்து எப்படி ராமாயணத்தில் அழகாக பெரியவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. பின்னால் ராமர் வராரு, அப்புறம் இந்த இலங்கைக்கு பாலம் கட்டுறது. அப்போ இந்த குரங்குகள்லாம் அவருடைய அந்த குரங்கு டீமில் சேர்ந்துருக்குது. அப்போ ராமர் என்ன பண்ணாரா, இப்போ பாலம் கட்டணும், பாலம் கட்டுறதுக்கு பாறையெல்லாம் தூக்கி போட்டால் எல்லாம் முழுகிடும். அவர் என்ன தெரியுமா பண்ணார், இந்த நீலனை கூப்பிட்டு இனிமேல் எல்லாரும் இந்த நீலன் கிட்டக்க பாறையை தூக்கி கையில் கொடுங்க, அவன் தூக்கி கடலில் போடட்டும் அப்படின்னா. இந்த நீலனுக்கு தான் ஏற்கனவே அந்த முனிவர் சொல்லியிருக்கிறார், நீ எதை தண்ணியில் போட்டாலும் அது முதக்கும் அப்படின்னு. இப்போ எல்லாம் இவன் வழியாக பாஸ் பண்ணி இவன் கை வழியாக போகிறப்போ போட்ட அத்தனை கல்லும் முழுகவே இல்லை, எல்லாம் மிதக்குது. அப்படியே அது பாலமாக மாறி நடந்து போனார்கள் அப்படின்னு அந்த கதை முடியுது. இது நிஜமாலுமே இப்படி நடந்ததா, எந்த ராமாயணத்தில் வருது, நீலனுக்கு இப்படி ஒரு சாபம் உண்டா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இப்போ எப்போவோ ஒரு முனிவர் நீ போட்டது எல்லாம் முதக்கும்பா அப்படின்னு கோபத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு சிறந்த தலைவன் அந்த தகவலை தெரிந்து கொண்டு தனக்கு ஏற்ற வகையிலே தன்னுடைய குழுவின் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறான்னா, இன்னைக்கு கூட அதை பாருங்கள், பின்பற்றுவதற்கு சரியான தகவலாக இருக்கிறது. உங்கள் டீமில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். யாராருக்கிட்ட என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி அந்த மைனஸை நீங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றுறப்போ தான் உண்மையிலேயே நீங்களே உங்கள் நிறுவனத்துக்கு ப்ளஸ்ஸாக இருப்பீர்கள், ஒரு பிளெஸ்ஸிங்காக இருப்பீர்கள். பலவீனங்களையும் பலங்களாக மாற்றவன்தான் ஒரு பலமுள்ள தலைவன். விரும்பி சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.